ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் பால் தாங்க. பாதாம் மில்க் தான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பண்ண போகிறோம். போயிட்டு கடையில் அந்த சின்ன ஒரு பாட்டிலில் ஒரு 250 mlக்கு நம்ம 50 ரூபா 30 ரூபான்னு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் அது வந்து பாலாக வாங்கிட்டு வந்து நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து குடிப்பாங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பாதாம் மில்க் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் குடித்ததே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் குடிக்காதவங்களா இருந்தால் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அன்லக்கி தாங்க. இது வந்து சம்மரில் குடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாதாம் மில்க் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 கேஷ்யூ போல் எடுத்துக்கோங்க. கேஷ்யூ வந்து அதிகமாக போட வேண்டாம். பாதாம் வந்து நம்ம பாலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுட தண்ணியில் வந்து ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை வந்து ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ கழித்து நீங்கள் வந்து இந்த தோலை வந்து உரித்து எடுக்கணும். பாதாம் வந்து அது வந்து சுட தண்ணியில் ஊற வைக்கக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து தோல் வந்து தானாகவே உறிஞ்சி வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து சேஃப்ரான் வந்து சேர்ப்பாங்க. நம்மக்கிட்ட வந்து சேஃப்ரான்லாம் சேர்க்க வேணாங்க. நீங்கள் வந்து மஞ்சத்தூளையே வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து லைட்டாக போடணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கலர் வருதே அப்படின்னு நீங்கள் அதிகமாக மஞ்சத்தூள் சேர்க்காதீங்க. கொஞ்சமாக லைட்டாக சேர்த்தாலே நமக்கு வந்து அந்த கலர் கிடச்சிடும். 1/4 டீஸ்பூனுக்கே வந்து கம்மி தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்குறது வந்து கெட்டது கிடையாது, உடம்புக்கு வந்து நல்லது தான். ஸோ சேர்த்துட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே சைடில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அந்த கேஷ்யூ, பாதாம், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் இது எல்லாமே வந்து நீங்கள் மிக்சியில் வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க சைடில். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நீங்கள் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டையும் வந்து ஊற்றிட்டு இதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இது ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க வச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சதில் ஒரு 4 பாதாம் போல் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 4 வெறும் பாதாம் போல் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஒரு தின்னான இதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கார்னிஷ்க்கு போட்டுடுங்க. போட்டுட்டு அது ஏன்னா அது வந்து நம்ம குடிக்கக்குள்ளே வந்து அது கடிப்பட்டால் வந்து நல்லாயிருக்கும் பாதாம் வந்து. இது வந்து ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பாதாம் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டிலே செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் வந்து சாப்பிடுங்க. கடையில் போயெலாம் வாங்கவே வேண்டாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சது எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.